இரண்டாவதாக எப்பவும் போல இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃபிளிக்டாக ஆரம்பித்து இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு பரிமாணத்துக்கு அது போயிருச்சு. அதாவது ஒரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சு காசாவை தாண்டி ஹிஸ்புல்லாவை தாண்டி இன்னைக்கு இஸ்ரேல் கோலன் ஹைட்ஸ் பகுதியை தாண்டி சிரியா தமஸ்கஸ்க்கு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்கன்னு இது எடுக்கும்போது என்ன காரணம் அப்படின்னா இஸ்ரேலுடைய எல்லைகள் பெரிதாகிட்டே போகுது. இங்கே சிரியாவில் மிகப்பெரியதான அரசியல் மாற்றம், அரச பரம்பரையாக இருந்து ஜனநாயக ஆட்சி நடத்தி கடைசியாக சர்வாதிகாரி என்ற பெயர் பெற்று இன்னைக்கு அங்க வந்துட்டு அந்த ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. அதற்கு உறுதுணையாக ரஷ்யாவும் ஈரானும் இருந்தாங்க. ஆனா இப்போ அதையெல்லாம் தாண்டி கிளர்ச்சியாளர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. இது முதலாவதாக இன்னைக்கு இஸ்ரேல் விஷயத்தில் நடந்திருக்கு. சரி, இதுக்கும் இந்த கடைசி கால சம்பவம் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நம்ம நிறைய விஷயத்த பேசியிருக்கோம். ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில கடைசியா இஸ்ரேலும் ரஷ்யாவும் தான் மோதணும். அதான் நமக்கு ஃபைனலாக இருக்கும். நடுவுல எல்லா நாடுகளும் வந்துட்டு போவாங்க.